அருமையானவர்களே, இந்த நாளில் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யாத்திராகமம் 13:21-22 நான் படிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். அப்ப தேவ பிரசனம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறது என்றதை இந்த வசனம் சொல்லும். அப்ப இரவும் பகலும், அப்ப ஆண்டவர் எப்பவுமே உங்களை வழி நடத்த முன் செல்லுகிறார். ஆமென். அவர் உங்களை வழி நடத்துகிற தெய்வம். அப்ப தேவ பிரசன்னம் உங்களை இன்னைக்கு நான் சொல்றேன் வழி நடத்தும். உங்களை வழி நடத்த அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன் செல்லுகிறது. அப்ப தேவன் உங்களை வழி நடத்தும். அன்றாட என்னென்ன இதெல்லாம் நான் செய்யணும், ஆண்டவர் உங்களை வழி நடத்தும். உங்க கரம் பிடித்து உங்களை வழி நடத்தும். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். ஆமென். சிறுவில் ஜனங்களை இந்த மேகஸ்தமம் அக்கினிஸ்தமம் அப்படியே வழி நடத்தும். இப்படிதான் போகணும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு இடத்துல என்னச்சுன்னா அவங்களாம் உட்காந்துருவாங்க. மூவ் ஆச்சுன்னா அப்படியே மூவ் ஆவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வழி நடத்தும். அது மட்டும் இல்லை, இந்த தேவ பிரசன்னம் பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவ பிரசன்னம் அவர்களை பாதுகாத்ததை நம்ம பார்க்க முடியும். எகிப்தியர் பின் சொல்லுகிறாங்க, சுதந்திர சமுத்திரம் பிளந்து போகுது, இவனுங்க பாருங்க ஒரு தைரியத்தை வர வச்சு போகிறானுங்க. இந்த தேவ பிரசன்னமானது அவர்களை எகிப்தியர்களை கணக்கெடுக்குது. அவர்களுடைய அந்த சக்கரங்களெல்லாம் உருளைகளெல்லாம் கலந்துச்சான். அவங்க அப்படியே வருத்தத்தோடு அந்த சேரியட்டை ஓட்டுனாங்களாம். அப்போ நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். அதே நேரத்தில் இந்த தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். அப்போ தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கிறது. பிசாசு பாருங்க உங்களை தொட முடியாது. இந்த தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னத்தின் மறைவில் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு வழிகாட்டும். அப்ப தேவ பிரசன்னம் உங்களுக்கு நீங்க எங்க போகணுன்றத வழிகாட்டும். அப்ப இப்படி சொல்றேன், அது வழிகாட்டும், அது வழி நடத்தும். அந்த பாதையில் உங்களை பாதுகாக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறான். அப்படித்தானே? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்ய. அப்ப உன் வழி என்ன செய்யறேன்னா காட்டுறேன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். அவருடைய வார்த்தை வழிகாட்டு. அந்த வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும் பொழுது நீ என்ன செய்யணும்னு தெரியும். அடுத்து என்ன தெரியல, இவ்வளோ லாஸ்ல போயிட்டு இருக்கோம், இவ்வளோ சோர்வில் போயிட்டுருக்கோம், அடுத்து என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ தியானி, என் வார்த்தையின் மூலமாய் என்னுடைய பிரசன்னம் உனக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் உன்னுடைய கரத்தை குறித்து நான் உன்னை வழி நடத்துவேன், என்னுடைய பிரசன்னம் உன்னை வழி நடத்தும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் நீ சோர்ந்து போகாதே, என்னுடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். நீ பயப்பட தேவையில்லை, தைரியமாக போ. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ தைரியமாக போ, என்னுடைய பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். எனவே எந்த ஒரு பிசாசின் போராட்டங்களிலும் நீ தோற்றுவிட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் என் சூழ்நிலை பாருங்கள், ஏன் வாழ்கிறேன்ற அளவுக்கு இருக்குது, இதை பிசாசு விட்டுடலாமான்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிரசன்னத்தின் மறைவில் நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்றார். ஆமென். தேவ பிரசன்னத்தை சார்ந்து வாழுங்க. தேவ பிரசன்னம் உங்களை வழிநடத்த விட்டு கொடுங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கு வழிகாட்டு விட்டு கொடுங்க. தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன் செல்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.